சிந்தரெல்லா. சிந்தரெல்லா தனது அத்தையும் 2 அக்காக்களையும் உடன் ஒரு பெரிய அழகான வீட்டில் வாழ்ந்தாள். வீடு ஒளி வீசினாலும் அவளின் நாட்கள் வேலைகளாலும் நெடிய நிமிடங்களாலும் நிறைந்திருந்தது. விடியற் காலையிலிருந்து இரவு வரை அவள் தரையை துடைத்தாள், சமையல் செய்தாள், துணி தைத்தாள். அதற்கெல்லாம் நடுவிலும் அவளின் இனிய புன்னகை வீட்டை நெகிழ்ச்சியால் நிறைத்தது. அத்தி அவளை புகைமூட்டம் நிறைந்த மேல்மாடியில் அடுப்பு அருகே தூங்கச் செய்தாள். சாம்பல் அவளின் உடையை மாசுபடுத்த அக்காக்கள் அவளை சாம்பல் பெண் என கிண்டலிட்டனர். ஒவ்வொரு நாளும் அவள் சோர்ந்த கைகளால் சமைத்து சுத்தம் செய்து தைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் அமைதியான இதயத்தில் சிறிய கனவுகள் இன்னும் ஒளிர்ந்தன. ஒரு காலை அரசரின் தூதர் கதவை தட்டினார். அவர் அறிவித்தார், அரசரின் அரண்மனையில் நடைபெறும் பெரிய நடன விழாவிற்கு அனைத்து இளம்பெண்களும் வரவேற்கப்படுகின்றனர். சிந்தரெல்லாவின் கண்களில் நம்பிக்கையின் ஒளி மின்னியது. ஆனால் அவளின் அத்தியும் அக்காக்களும் சிரித்து அவளை புறக்கணித்தனர். அந்த இரவு அக்காக்கள் பட்டு ரிப்பன் நகைகளால் மினுங்கினர். நானும் வரலாமா? சிந்தரெல்லா மெதுவாக கேட்டாள். அத்தி கொடூரமாக சிரித்தாள் மற்றும் அவளின் பழைய உடையை கிழித்தெறிந்தாள். அவர்கள் சென்றதும் சிந்தரெல்லா தரையில் அமர்ந்து அழுதாள். அவளின் கண்ணீர் துளிகள் விழ அரை மென்மையான ஒளியில் பிரகாசித்தது. ஒரு கருணையுள்ள தேவதை தோன்றினாள் மற்றும் சொன்னாள், அழாதே என் இனிய குழந்தே. அவள் தன் மந்திரச் சட்டையை அசைத்தாள். வெள்ளி நூல்கள் காற்றில் நெய்யப்பட்டன. கிழிந்த துணிகள் பிரகாசமான ஆடையாக மாறின. கண்ணாடி செருப்புகள் நட்சத்திரங்களைப் போல மின்னின. அவள் கண்முன்னே ஒரு பூசணி பெரிதாகி தங்க ரதமாக மாறியது. எலிகள் வலிமையான குதிரைகளாகவும் ஒட்டகச்சிவிங்கி மென்மையான சாரதியாகவும் மாறின. நினைவில் கொள், மந்திரம் நள்ளிரவில் முடியும், தேவதை மெதுவாகச் சொன்னாள். இதயம் துடித்தவாறு சிந்தரெல்லா அரண்மனை ஒளிகளுக்கு துடித்தாள்.